السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيله العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم وآتوا النساء صدقاتهن نحلا صدق الله العظيم. கண்ணியத்திற்குரிய இலாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் இந்த சமுதாயத்திற்கு பெரும் சவாலாக அமைந்திருக்கின்ற வரதட்சணை என்ற கொடுமையை வேரோடும் வேரடி மண்ணோடும் வீழ்த்துவதற்காக இங்கே பெரும் திரளாக நாம் எல்லாம் குழுமியிருக்கிறோம். இந்த வரதட்சணையை ஒழிப்பதற்காக ஏன் இவ்வளவு முனைப்புடன் செயல்பட வேண்டும்? வரதட்சணை என்ற தீமையை தவிர மற்ற தீமைகளில் இருந்தெல்லாம் இந்த சமுதாயம் முழுமையாக விலகி விடுபட்டிருக்கிறதா? எத்தனையோ தீமைகள் இந்த சமுதாயத்தில் இருக்கும் பொழுது அவற்றையெல்லாம் முன்னிலைப்படுத்தாமல் இந்த வரதட்சணை என்ற ஒரு தீமையை மாத்திரம் இலக்காக கொண்டு ஏன் நீங்கள் தீவிரமான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற சந்தேகம் இந்த சமுதாயத்தைச் சேர்ந்த பல நண்பர்களுக்கு இருக்கிறது. இந்த சமுதாயத்திற்கு வெளியே இருக்கிற சகோதரர்களுக்கும் இத்தகைய சந்தேகங்கள் இருக்கத்தான் செய்கின்றன. இந்த சமுதாயத்திலே நிலவுகின்ற மற்ற தீமைகளுக்கும் வரதட்சணை என்ற தீமைக்கும் ஏராளமான வேறுபாடுகள் இருக்கின்றன. இந்த சமுதாயத்திலே சில பேர் குடிப்பவர்கள் இருக்கிறார்கள். இந்த சமுதாயத்தில் இருந்து கொண்டு சூதாடக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இந்த சமுதாயத்தில் இருந்து கொண்டு வட்டி வாங்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இந்த சமுதாயத்தில் இருந்து கொண்டு தொழாதவர்கள் இருக்கிறார்கள். இந்த சமுதாயத்தில் இருந்து கொண்டு நோன்பு பிடிக்காதவர்கள் இருக்கிறார்கள். இந்த சமுதாயத்தில் இருந்து கொண்டு இன்னும் எத்தனை தவறுகள் இருக்கிறதோ அவற்றையெல்லாம் செய்யக்கூடியவர்கள் ஓரளவுக்கு இருக்கத்தான் செய்கிறார்கள். இதை நாம் மறுக்கவே முடியாது. ஆனால் எல்லோரும் சேர்ந்து கொண்டு இதை செய்ய மாட்டார்கள். எல்லோரும் குடிப்பார்களா? குடிக்க மாட்டார்கள். குடிக்கிறவன் 102 பேர் இருப்பான். எல்லோரும் சேர்ந்து சூதாடுவீர்களா? ஆட மாட்டாங்க. சூதாடக்கூடிய ஒரு 4-5 பேர் இருப்பார்களே தவிர டோட்டலா எல்லா சமுதாயமும் சேர்ந்து இதை சூதாட்டத்துமே கெதின்னு கிடக்குமா? கிடக்காது. எல்லாரும் தொழுகையை விட்டு பள்ளிவாசல கூட்டிட்டு போயிருவீங்களா? தொழுவாதவங்க இருக்கிறாங்க. அதுக்காக வேண்டி எல்லாரும் தொழுவாம இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. தொழக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். அப்ப மற்ற தீமைகளை பொறுத்தவரை அந்த தீமைகளை செய்யக்கூடியவர்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக குறைந்த அளவில் இருப்பார்கள். பெரும்பாலானவர்கள் அந்த தீமைகளிலிருந்து விலகியே இருப்பார்கள். வரதட்சணை பொறுத்தவரை என்ன காண்கிறோம்? எல்லாரும் ஏகமானதா தீர்மானம் பண்ணி தவறு என்று தெரிந்து கொண்டு மார்க்கத்தில் இருக்க அனுமதி இல்லை என்று புரிந்து கொண்டு பெண்களுக்கு மகர் கொடுத்துத்தான் திருமணம் செய்ய வேண்டும் என்பதை திருமண உரைகளிலேயே குத்துபாக்களிலேயே செவியேற்றுக் கொண்டு இது பாவம் என்று மனசாட்சி நம்முடைய மனசாட்சி சொல்லிக் கொண்டு அதை நம்ம எல்லாரும் செய்கிறோம். எப்படி செய்கிறோம்? அது 2வது வித்தியாசம். எல்லாரும் செய்கிறோம் என்பது ஒழிப்பதில் நம்ம தீவிரம் செலுத்த வேண்டிய காரணம். மற்ற தீமைகளை எல்லாம் குடிக்காதவன் குடிச்சவன் போய் திருத்துவான். திருடாதவன் திருடவனை பார்த்து திருத்துவான். சூதாட்டத்தில் ஈடுபடாதவன் சூதாட்டத்தில் ஈடுபடுறவனுக்கு நான் நல்ல அறிவுரை சொல்லுவான். எல்லாரும் சேர்ந்துகிட்டு வாங்கினா யாருக்கு சொல்றது? எப்படி இதை ஒழிக்கிறது? அப்ப இந்த வரதட்சணையை ஒழிப்பதற்காக வேண்டி அதிக முனைப்பு காட்டுவதற்கு முதல் காரணம் இந்த வரதட்சணை இந்த சமுதாயத்திலேயே ஏகமனதான ஆதரவோடு நடந்து கொண்டிருக்கிறது.
இது முதலாவது காரணம். இரண்டாவது காரணம், தப்பு செய்கிறவர்கள் பெரும்பாலும் முடிந்த வரைக்கும் மறைத்து தான் செய்கிறான். சில தப்புகளை, அசிங்கமான காரியங்களை செய்யறவன், நான் இத்தனாம் தேதி இந்த கடையில போய் 8ஆம் நம்பர் கடையில போய் நான் குடிக்க போகிறேன், நோட்டீஸ் அடிச்சு வெளியிட்டவனா குடிப்பானா? குடிக்க மாட்டான். நான் இத்தனாம் தேதி போய் இந்த விபச்சார விடுதிக்கு போறேன் அப்படின்னு அதுக்கு போறவன் சொல்லுவானா? சொல்ல மாட்டான். நான் இத்தனாம் தேதி இந்த வீட்டுல போய் நான் கண்ணக்கோள் வச்சு திருட போறேன் அறிவிக்க மாட்டான். பாவங்கள் செய்யக்கூடியவர்கள் அதை வெளிப்படையாக அறிவித்துக் கொண்டு செய்வதே கிடையாது. பாவம் செய்யறவங்க கூட அப்படி பார்ப்பான், இப்படி பார்ப்பான். கல்லுக்கடைக்கு போகும்போது ஜமாத் தலைவர் நிக்கிறாரா, அசத்து நிக்கிறாரா, அடுத்த வீட்டுக்காரர் நிக்கிறாரா, அந்த பெரியவர் நிக்கிறாரா, இதெல்லாம் பார்த்துக்கிட்டு ஒருத்தர் இல்லைன்னு உலக போவான். அந்த குடிக்கிற தப்ப செய்யறவங்க கூட யாருக்கு பயப்படுறான்? நல்லவர்கள் இருக்கிறாங்க, குடிக்காதவங்க இருக்கிறாங்க, தன்னால் மதிக்கப்படக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இப்படி பார்த்து அதிலிருந்து ஒளிஞ்சு ஒளிஞ்சு செய்யறான். ஒளிஞ்சு ஒளிஞ்சு செய்யக்கூடியவன் ஒரு நேரம் இல்லைன்னா ஒரு நேரம் திருந்துவான். ஏன்னா உறுத்தல் இருக்கு அவனுக்கு. நம்ம செய்யற தப்பு, நம்ம தப்பு தான் செய்யறோம், நம்ம பாவம் தான் செய்யறோம் அப்படிங்கிற உறுத்தல் இருக்கிற காரணத்தினால் இந்த தப்பை செய்யக்கூடியவன் இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு திருந்துவான், நாளைக்கு இல்லைன்னா நாளை மறுநாள் திருந்துவான். வாய்ப்பு இருக்குது. வரதட்சணை அப்படி ஒளிஞ்சா நடக்குது இல்ல. எப்படி நடக்குது? இந்த சமுதாயத்தில் நான் அம்மா பட்டணத்தையோ இந்த மாவட்டத்தையோ குறிப்பிட்டு நான் சொல்லவில்லை. ஒட்டுமொத்த தமிழக முஸ்லிம்களுடைய நிலைமையை நான் படம் பிடித்து காட்டுகிறேன். தமிழகத்தில் உள்ள ஒட்டுமொத்த ஜமாத்துகள் எல்லா ஊருடைய, ஒரு ஊர் 2 ஊரா இருந்தால் வித்தியாசப்பட்டு சொல்ல முடியும். எந்த ஊரும் நான் சொல்லக்கூடிய நிலைமையில் இருந்து விதிவிலக்கு பெற்ற ஊரை நீங்கள் பார்க்கவே முடியாது. என்ன பண்றோம்? இந்த வரதட்சணையை பொறுத்த வரைக்கும் என்றைக்கு கல்யாணமோ அதுக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சி நடத்துறோம். வரதட்சணையை வாங்கி கொடுப்பதற்காக வேண்டி எப்படி நடத்துறோம்? அந்த நிகழ்ச்சிக்கு ஜமாத்துடைய பிரமுகர்களை அழைக்கிறோம், ஜமாத்துடைய நிர்வாகிகளை அழைக்கிறோம், மார்க்க அறிஞர்களை அழைக்கிறோம். நம்ம கல்யாணத்துக்கு யாரையெல்லாம் அழைப்போமோ அது போன்ற நெருக்கமான உறவினர்களை எல்லாம் அழைக்கிறோம், நண்பர்களை எல்லாம் அழைக்கிறோம். எல்லாரும் வந்து சபையில் உட்கார்கிறார்கள். பெண் வீட்டார் தரக்கூடிய வரதட்சணையை வாங்குகிறார்கள். வாங்கி ஜமாத்து தலைவர் அதை கையில தூக்குகிறார், அது தொடுகிறார், செயலாளர் தொடுகிறார். இது அம்மாபட்டினம் ஜமாத்து சொல்ல நினைக்க கூடாது. என்னுடைய சொந்த ஊர் ஜமாத்து இந்த கதை தான். தமிழகத்தில் உள்ள எந்த ஊர் ஜமாத்து இந்த கதை தான். எல்லாருமே செய்யறோம். எல்லாரும் சேர்ந்து சொல்வதனால நம்ம தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு. நம்மை நாமே சுய பரிசோதனை செய்வதற்காக வேண்டி சிலதை குறிப்பிட்டு தான் காட்ட வேண்டியிருக்கு, விமர்சிக்கிறதுக்காக இல்ல. சிலதை ஒழிக்கணும்னு சொன்னா நம்மளை நாமளே விமர்சித்துக் கொள்ளணும். நம்மை நாமே இன்னைக்கு விமர்சிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்ப என்ன செய்யறாங்க? தொடுறாங்க. எல்லாரும் அங்க இருக்கிற 50 பேர் தொட்டு தொட்டு கடைசியா அவர் பாவம் அஜர்த்து இருக்காரு, அவரை விடுறது இல்ல, நீங்களும் தொடுங்க அஜர்த்து, அவரும் தொட்டு எல்லாருமே சேர்ந்து வாங்கி கொடுக்கிறோம். இந்த வரதட்சணைங்கிறத வாங்கி கொடுப்பதற்கு ஒரு நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சியாவது ஒரு கள்ளத்தனமா நடக்குதா? இல்ல. பேப்பர்ல விளம்பரம் கொடுக்காத குறை, அது மட்டும்தான் செய்யல. மற்றபடி எல்லா விளம்பரமும் செய்து இந்த தீமையை செய்யறதுல எல்லா அளவுக்கு கூட உறுத்தல் இல்லாம செய்யறவனுக்கும் உறுத்தல் இல்ல, அதுல பங்கெடுக்கிற நமக்கும் உறுத்தல் இல்ல, அதுக்கு வைக்கிற பங்கன்ல கலந்து கொள்ளக்கூடியவர்களுக்கு உறுத்தல் இல்ல, பெரியவர்களுக்கு உறுத்தல் இல்ல, மாப்பிள்ளை வீட்டாருக்கு உறுத்தல் இல்ல, பெண் வீட்டாருக்கு உறுத்தல் இல்ல. யாருக்குமே நாம் ஒரு தப்பு செய்கிறோம் என்ற கடுகள உறுத்தல் கூட இல்லாம எல்லாருமா சேர்ந்து கொண்டு செய்யறோமே, அப்பதான் இதை ஒழிக்கணுங்கிறதுக்கு அதிக முனைப்பு காட்டணும். மற்ற தீமைகளை விட இந்த தீமை என்றே உணரப்படவில்லை, இதனுடைய பாதகங்கள் இன்னும் தெரியவில்லை, இது ஏற்படுத்திய தீய விளைவுகள் இன்னும் சமுதாயத்துக்கு புரியவில்லை என்பதற்காகத்தான் வரதட்சணை ஒழிப்பதில் கடுமையான அதிகமான கவனத்தை செலுத்த வேண்டி இருக்கிறது. நாங்கள் செலுத்துவது போல நீங்கள் செலுத்த வேண்டும். மற்ற தீமைகளுக்கு இதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. அதே நேரத்தில் ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். இங்க இருக்கிற முஸ்லிம் சமுதாயத்தில் உள்ள பிரமுகர்கள், ஜமாத்து பெரியவர்கள், மார்க்க அறிஞர்கள், குடிமக்களாக இருக்கக்கூடிய நீங்கள் எல்லாம் இந்த இஸ்லாத்துக்கு விரோதமா போகணும் என்ற இதெல்லாம் செய்கிறீர்கள் இல்ல. நீங்க என்ன நினைக்கிறீர்கள் என்று சொன்னால், வரதட்சணைங்கிறது அவ்வளவு பெரிய பயங்கரமான குற்றம்லாம் இல்ல, குற்றம் தான், அல்லாஹ் போட்டு தூக்கி மிதிக்கிற அளவுக்கு உள்ள பெரிய குற்றம் இல்ல.
இதுல என்ன இருக்கு பெரிய விஷயம்? நம்ம திருடவா செய்யறோம்? பொண்ணு விட்டாக்க போய் தெரியாம தூக்கிட்டு வர்றோம். அவங்க வீட்டுல கொள்ளடிக்கவா செய்யறோம்? அவங்கள்ட்ட கேட்கிறோம், தர்றாங்க, வாங்கிக்கிறோம். என்ன இருக்கு? நம்ம எப்படி அதை நியாயப்படுத்திக்கிறோம்? நம்ம சும்மா கேட்டோம், அறுவாலை வச்சு மிரட்டியா கேட்டோம். தரலன்னா தலையை சீவிடும்னு சொன்னோமா? நம்ம சும்மா கேட்டோம், அவனு தர்றேன் தான், நம்ம வாங்கிக்கிறோம். இதுல என்ன இருக்குது? இப்படின்னு சொல்லி நம்ம அறியாம நம்முடைய உள்ளத்துல ஒரு சமாதானம். கேட்டோம், தந்தாங்க, வாங்கிக்கிட்டோம். கொள்ளையடிக்கல, திருடல, தெரியாம தூக்கிட்டு வரல அப்படிங்கிற அடிப்படையில இதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல. இதெல்லாம் அல்லாஹ் கண்டுக்கிற மாட்டான். இதெல்லாம் அல்லாஹ்ட்ட கூட சொல்லிக்கலாம். அல்லாஹ் மிரட்டல.